கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3ஆம் நாள் உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலையும் கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது நாள் கெதரோன் ஆற்று குறித்து தியானித்தோம். இரண்டாவது நலதனம் தைலத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு முதல் விசாரணை அண்ணா வீட்டில் என்ன பண்ண நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் பிடித்து 6 இடத்துல விசாரணை நடக்குது. 6வது விசாரணை கூட பிலாத்து வீட்டில் தான் நடக்குது. பிலாத்து எப்படியாகிலும் இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று 5 முறை முயற்சித்தாலும் கூட, லேசான ஒரு தண்டனை கொடுத்து கிறிஸ்துவை விடுதலையாக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் கூட அவருடைய முயற்சி தோல்வியில் முடியுது. கடைசியாக இயேசுவை சிலுவையில் அறையும்படியா 6வது விசாரணையில தான் பிலாத்து இயேசுவை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, முதல் விசாரணை யாருடைய வீட்டில் நடக்குது? இந்த அண்ணாவுடைய வீட்டில் நடக்கிறது. இவர் யாரு? எந்த ஆண்டில் ஆசாரி ஊழியம் செய்தார்? ஏன் இயேசு கிறிஸ்துடைய முதல் விசாரணையே இந்த அண்ணாவுடைய வீட்டில் நடக்குது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அண்ணா வீட்டில் 5 விதமான கேள்விகளை குறித்து கேட்டாங்க. இது நம்முடைய வேதத்தில் இல்லை, ஃப்ளவி ஜோசிப் என்கிற கிரேக்க ஆசிரியர் 5 விதமான கேள்விகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை குறித்து தியானித்து தான் நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் ஸ்தோத்திர பாடலை பாடி ஒலிவ மலைக்கு போனார். அதாவது ஒலிவ மலை கீழே இருக்கிற கெத்செமனே தோட்டத்திற்கு போனார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போகும்போது சரியா, அதாவது கிபி 30 ஏப்ரல் 6ஆம் தேதி சரியா இரவு 7 மணிக்கு கெத்செமனே தோட்டத்திற்கு இயேசு கிறிஸ்து போகிறார், ஜெபிக்கிறார். 8 மணிக்கு சீஷரிடத்துல பேசுகிறார். 1 மணி நேரம் இழுத்திருக்க கூடாதா? சோதனை காலத்தில் நீங்கள் தப்ப வேண்டுமே என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். 9 மணிக்கு இயேசுவை பிடிக்கிறாங்க. இயேசுவை பிடிக்கிற சம்பவம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம். நீங்கள் 12லேருந்து கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 12லேருந்து வாசிக்க முடியுமா? யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12லேருந்து வாசிக்கலாம். அப்போது போர் சேவகர்களும் இயேசுவை பிடித்து பாருங்க, இயேசுவை பிடித்து பின்புறத்துல 2 கையை பிடித்து இயேசுவை என்ன பண்ணா கயிறுனால கட்டி யார் வீட்டுக்கு முதல் விசாரணைக்கு கொண்டு போகிறாங்கன்னா இந்த அண்ணாவுடைய வீட்டில் தான் இயேசுவுக்கு முதல் விசாரணை நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த அண்ணாவை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி பிற்பாடு ஏன் இந்த அண்ணா வீட்டில் முதல் விசாரணை நடக்கணும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை கவனிப்போம். இந்த அண்ணா கிபி 6லேருந்து 15 வரைக்கும், கிபி 6லேருந்து 15 வரைக்கும் இவர் எருசலேம் தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்தவராக காணப்பட்டார். இவர் ஏன் இயேசு கிறிஸ்துவை அதாவது எரிச்சல் அடைந்து விசாரணைக்கு கொண்டு போகிறார் என்று சொன்னா, நீங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் பிள்ளைகளையும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி சரி கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து மேல எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, எதற்காக இயேசு கிறிஸ்து மேல கோபம் அடைந்தாங்க, எரிச்சல் அடைந்தாங்க? முதல் விசாரணை அண்ணாவுடைய வீட்டுல நடக்கிறது என்று சொன்னா, எல்லாரும் இங்க போர்டை பாருங்க. தேவ பிள்ளைகளே, தேவாலயத்தை சுற்றிலும் 4 தெருவுகள் இருந்தது. 1 தெருவு, 2 தெரு, 3 தெரு, 4 தெருவு இருந்தது. இந்த அண்ணா எப்போ ஆசாரி ஊழியம் செய்தாரு? கிபி 6லேருந்து 15 வரைக்கும் எருசலேம் தேவாலயத்துல ஆசாரி ஊழியம் செய்தவராக காணப்பட்டார். இந்த அண்ணாவுக்கு
5 குமாரர்கள் இருந்தாங்க. இந்த 5 குமாரர்களில 4 பேரு இவர்களும் ஆசாரி ஊழியத்தை செய்து இருந்தாங்க. ஆசாரி ஊழியம் செய்தது மாத்திரம் இல்லாம தேவாலயத்தை சுற்றிலும் இருக்கிற பாருங்க இந்த 4 தெருவிலையும் இவங்களுக்கு மார்க்கெட் கடை இருந்தது. என்ன கடை இருந்ததுன்னா, அதாவது ஆடுகள், பஸ்கா பண்டிகை நாட்களில் புறா ஆடுகள், தேவாலயத்தில் பலி செலுத்தப்படுகிற ஆடுகள் எல்லாம் இவங்க தேவாலயத்துக்கு வெளியே தான் நம்ம விற்று கொண்டு இருப்பாங்க. இது பணம் சேர சேர இவங்களை கேட்பதற்கு ஆள் இல்லாம இந்த வியாபாரம், ஆடு மாடு மற்றும் புறாக்களுடைய வியாபாரம் எங்க வந்ததுன்னா தேவாலயத்துக்குள்ள வருகிறது. ஆகவேதான் கர்த்தர் ஊழியத்தின் துவக்கத்துல எங்க தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார்னா, யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, ஆண்டவர் ஊழியத்தின் நாட்கள் ஆரம்பத்துல என்னவனா சுத்திகரித்து அவர் சொல்லுகிறார். கொஞ்சம் வாசிங்களேன். தேவாலயத்திலே விற்கிறவர்களையும் காசுக்காரங்க, அதாவது வெளியில இருந்து கொண்டு வருகிற காசை இவங்க காசை மாற்றி என்ன பண்ணோம்னா எதை வாங்குவாங்க, புறா ஆடு மாடை வாங்கி போயிட்டு பஸ்கா பண்டிகை நாட்கள் என்ன பலி செலுத்துவாங்க. இந்த வெளியே இருந்த இந்த வியாபாரம் எங்க வந்துச்சு, தேவாலயத்துக்குள்ள வந்தது. தேவ பிள்ளைகளே, இது முறை நம்ம கர்த்தர் சுத்திகரிக்கிறார். 2வது முறை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12 இருந்து 15 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. கொஞ்சம் வாசிக்குமா. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் வெளியே துரத்தி கவிழ்த்து என்னுடைய வீடு கவனிக்கிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, இதை கள்ளர் குகையை ஆக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தரைய அதெல்லாம் அடிச்சு துரத்தன உடனே தேவ பிள்ளைகளை பஸ்கா பண்டிகை நாட்கள்ல யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்கா பண்டிகை நாட்கள்ல தேவனுக்கென்று பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆடுகளை, முதத்தரமான ஆடுகளை அவங்க என்ன பண்ண பார்த்து வளர்த்து எந்த ஒரு பழுதும் இல்லாம தேவாலயத்துக்கு கொண்டு வருவாங்க. அதை உள்ள பார்க்கிற ஆசாரியன் ஏதாகிலும் ஒரு பழுதை சொல்லி நம்மனா அதை தள்ளிடுவான். ஆனா அண்ணாவுடைய பிள்ளைகள் 4 கடையில இருக்கிற, தெருக்கல்லில் இருக்கிற, தேவாலயத்தில் விற்கப்படுகிற அந்த ஆடுகளில ஊனம் இருக்கும், பழுது இருக்கும். ஆனா அது கழுத்துல அண்ணா, அதாவது கடையில வாங்கப்பட்டது என்று சொல்லி ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்த உடனே கேட்கவே மாட்டாங்க, எடுத்து நம்ம உடனே பலி செலுத்துவாங்க. இது போல காரியங்கள்லாம், அக்கரமான காரியங்கள்லாம் இந்த இடத்துல நடந்தது. இயேசு கிறிஸ்து 2 பஸ்கா பண்டிகை நாட்களும் போயிட்டு தேவாலயத்தில் இருக்கிற புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் இவங்களை அடிச்சு துரத்தின உடனே தேவ பிள்ளைகளே, இவங்களுக்கு நஷ்டம் அடைந்ததுனால இயேசுவை பழி வாங்க வேண்டும், இவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக விசாரணையை யாருடைய வீட்டுல நடக்குது? புரியுதுங்களா சொல்றது? அல்லேலூயா. அதுவும் விசாரணை எத்தனை மணிக்கு நடக்குதுன்னா, இயேசுவை எத்தனை மணிக்கு கெச்சமனை தோட்டத்துல பிடிக்கிறாங்க? 9 மணிக்கு பிடிக்கிறாங்க. ஏப்ரல் அதாவது கிபி 30 ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இயேசுவை பிடிக்கிறாங்க. பாருங்க, 11:30 இரவு 11:30 யாருடைய வீட்டுல விசாரணை நடக்குதுன்னா, இந்த அண்ணாவுடைய வீட்டுல என்னன்னா விசாரணை நடக்குது. எரிச்சல், என் வியாபாரத்தை நஷ்டப்படுத்திட்டானே, இந்த பஸ்கா பண்டிகை நாட்கள்ல பணம் கொட்டமே, எல்லாரையும் கவிர்த்து போட்டு துரத்துகிறானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மேல எரிச்சல் அடைந்து இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு விசாரணை யாருடைய வீட்டுல நடக்குது? அண்ணாவுடைய வீட்டுல இரவு 11 மணிக்கு நம்மனா இந்த விசாரணை நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். தல்மு சட்ட புத்தகத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது. அண்ணா வீட்டிற்கு ஐயோ என்று ஒரு குறிப்பு நாம கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரி, கவனிக்கலாம். அங்க 2 விதமான கேள்வி கேட்கப்படுகிறது அண்ணா வீட்டுல. ஒன்று, சீஷர்களை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. 2வதாக மேசியாத்துவத்தை குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி என்று சொன்னா 3 காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கவனிங்க. இவர் குதிரையின் மேல் வருவார் என்றும், பிற்பாடு மேசியா
ரோம ஆட்சியை கவிழ்ப்பார் என்றும், மூன்றாவதாக ராஜ்யத்தை தமது ஜனங்களுக்கு கொடுப்பார் என்றும் இந்த கேள்வி என்ன பண்ணா இயேசுவினிடத்துல கேட்கப்பட்டது. எப்படி இவர் கேட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அதாவது பாபிலோன்ல இருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் இயேசுவானவர் கைப்பற்றி தம்முடைய ஜனங்களுக்கு ஆட்சியை பிடித்து தருவார் என்று சொல்லி பேசப்பட்டது. எங்க முதல் விசாரணை நம்ம பேசப்படுது. சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. பாருங்க, முதல் விசாரணை சீசர்களை குறித்து கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு போனோம்னா நேரம் ஆயிடும். ரெண்டாவது விசாரணை இவருடைய மேசியத்துவத்தை குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்வியில கவனிங்க, இவர் குதிரையில வருவாரு, ரோம ஆட்சியை பிடித்து ரோம ஆட்சியை கவிழ்ப்பாரு, ராஜபாரத்தை எதுல இருந்து பிடிப்பாரு? பாபிலோன்ல இருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும். பாபிலோன் அந்த கடைசியில இருக்குது, மத்திய தரைக்கடல் வந்து இந்த கடைசியில இருக்குது. இது வரைக்கும் ஆட்சியை பிடித்து தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இவர் கொடுப்பார் என்று சொல்லி இவருக்கு என்ன பண்ணா கேட்கிறாங்க. தேவ பிள்ளைகளை இந்த கேள்வி கேட்டுக்கினே இருக்கும்போது தோபீத் என்கின்றவன் அந்நாட்களில் பிரதான ஆசானா இருந்தான். அவன் தான் வந்து எழுந்து வந்து இயேசு கிறிஸ்துடைய கன்னத்தில் நம்மனா அடித்தான். எதுக்காகனா, அண்ணாவையும் ரோம் அரசாங்கத்தையும் பிரியப்படுத்தும்படியா முதலாவது அடி கன்னத்துல யார் அடிக்கிறான்னா இந்த தோபீத் தான் விசாரணையில் அடிக்கணும். அதாவது கெச்சமன தோட்டத்திலே அடிச்சாங்க, அது மாத்திரம் இல்லை, விசாரணையில் முத அடித்தவன் யாருன்னா தோபீத் என்பவன் தான். இந்த பிரதான ஆசாரியன் இயேசுவின் கன்னத்துல அடித்தான். அவருடைய கண்ணன் அப்படின்னா வீங்கினது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. முதல் விசாரணை யாருடைய வீட்டில் நடக்குது? அண்ணாவுடைய வீட்டில் நடக்குது. இங்க அதாவது 5 விதமான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சரித்திரத்துல அண்ணா செய்த தவறு 5 விதமான குற்றச்சாட்டு பிளவி ஜோசிபர் நம்மனா வைக்கிறார். திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து மேல இல்ல, இயேசு கிறிஸ்து மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இவர் எங்கிருந்து வருவாரு? குதிரையில வருவாரு, ரோம அரசாங்கத்தை கவிழ்ப்பாரு, பாபிலோன்ல இருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் ஆட்சியை பிடித்து தம் ஜனங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்ன உடனே இந்த தோபீத் தான் இயேசுனுடைய கன்னத்துல ஓங்கி நபனா அரைஞ்சான். பிரதான ஆசாரியன் தான் அரைஞ்சான். காரணம் என்னன்னா, அண்ணாவை பிரியப்படுத்தவும் ரோம் அரசாங்கத்தை கனப்படுத்தும் படியாக இந்த காரியத்தை செய்யலாம். சரித்திரத்துல அண்ணா மேல 5 விதமான குற்றச்சாட்டு நபனா கொடுக்கப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டுனா, முதலாவது காரியம், இது பிளவி ஜோசிபர் தன்னுடைய குறிப்பில் என்ன கொடுக்கிறாரு. முதலாவது குற்றச்சாட்டு, நீதிபதி குற்றவாளியிடம் நேரடியாக பேசவே கூடாது. இது சனகரிப்பு சட்டம். சனகரிப்பு யூதருக்குள்ள இருக்கிற நடமாடுகின்ற நீதிமன்றமா இருக்கிறது. இவங்களுக்குள்ள சின்ன சின்ன விசாரணை நடக்கும். சனகரிப்பு சங்கத்துல இவங்களே அதாவது விசாரணை செய்து தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன யூதங்க தீர்த்து கொள்வாங்க. குற்றவாளியாக இருப்பானா, மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் செய்வானா, அவனை யார் இடத்துல அனுப்புவாங்கன்னா பிளாத் இடத்துல என்ன பண்ண அனுப்பி அவனுக்கு தண்டனை என்ன பண்ண நிறைவேற்றுவாங்க. இந்த சனகரிப்பு சட்டமே என்ன சொல்லப்படுதுன்னா, நீதிபதி குற்றவாளி இடத்துல நேரடியா பேசவே கூடாது. குற்றப்படுத்தவர்கள் தான் அந்த குற்றவாளி இடத்துல பேசணும். நீ இப்படி பண்ணியாம அப்படி பண்ணியாம அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தினவங்க தான் என்ன பண்ணா பேச வேண்டும். ரெண்டாவது, அண்ணா மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு யார் எழுதுறாரு? இதை பிளவி ஜோசிபர் எழுதுகிறார். ரெண்டாவது குற்றச்சாட்டு, குற்றவாளியை விசாரிப்பதற்கு முன்பதாகவே 2 சாட்சிகளை ஏற்கனவே விசாரித்திருக்க வேண்டும். இப்ப நான் குற்றவாளியா இருக்கிறேன்னு வச்சுக்கிறேன், என்னை விசாரிக்கிறதுக்கு முன்பதாக யாரை விசாரிக்கணும்? 2 சாட்சிகள் என்ன பண்ண விசாரிக்கணும். இது ஒன்றுமே அண்ணா செய்யல. நேரடியா இயேசு என்ன பண்ண விசாரிக்கிறத பார்க்கும். இதுவும் அண்ணா மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. மூன்றாவதாக, விசாரணையில குற்றவாளியை அடிக்கவே கூடாது. ஆனா இந்த தோபீத்து இயேசுவை பாருங்க, இயேசுவை கன்னத்துல நம்ம அறையினா இதை அண்ணா கடிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா யார் வீட்டுல நடக்குது? அண்ணாவுடைய வீட்டுல நடக்குது. இது தல்மு சட்ட புத்தகத்துல இருக்குது. குற்றவாளி நேரடியா
அதான் விசாரணை நாட்களில விசாரணை நேரத்தில் அடிக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இந்த தோபித் அடித்ததை அண்ணா கடிந்து கொண்டு இருக்க வேண்டும், ஆனால் செய்யலை. இதுவும் இவர் மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக இருக்கிற 4வது குற்றச்சாட்டு இவர் மேலே. குற்றவாளியை துன்புறுத்துக்குன்னு நியாயாதிபதி கண்டிக்க வேண்டும். நியாயாதிபதி என்ன பண்ண செய்யலை. யாரு செய்யல? நியாயாதிபதி என்ன பண்ண செய்யலை. இதுக்கு காரணம் என்னன்னா அண்ணா தான். அண்ணா எதனா சொன்ன போய் நமக்கு எதனா பிரச்சனை வந்துட போதுன்னு சொல்லி செய்யலை. 5வதாக விசாரணை பகல்ல மட்டும்தான் நடக்கணும். ஆனால் எப்போ நடக்குது? இரவு 11:30 என்ன பண்ண நடக்குது. இவ்வளோ அவசரப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இரவு 11 மணிக்கு இயேசு கிறிஸ்துவ விசாரணைக்கு கொண்டு போய் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, தான் மார்க்கெட்டுனா ஆயிடுச்சு, நஷ்டப்பட்டு போச்சு, தேவாலயத்தில் விற்கப்படுகிற பொருட்களெல்லாம் அடித்து துரத்துக்கிறானே என்று சொல்லி தனக்கு நஷ்டம் ஏற்பட்டதுனால இயேசுவை இரவில் கொண்டு போயினோம்னா விசாரணை நடக்குது. தேவ பிள்ளைகளை, அந்த விசாரணையில் யார் யார் இருந்தாங்கன்னா 5 பேர் முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. இந்த 5 பேரும் இயேசு விசுவாசிக்கிற ரகசிய சீஷராக தான் இருந்தாங்க. முதலாவது யார் இருந்தார்னா நிக்கோதேமு இருந்தார். நிக்கோதேமு யாரு தெரியும்ல? யோவான் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவை இரவில் போய் பார்க்கிறார். நீ தேவனுடைய குமாரனை இல்லாத இருப்பீரானா? இப்பேற்பட்ட நீ தேவனுடைய குமாரனா இருப்பதனால தான் இப்பேற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் உம்மால செய்ய முடிகிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்யணும்னு சொல்லி இயேசுனிடத்தில் நிக்கோதேமு கேட்கும் போது ஏசப்பா சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணுன்றார். அப்படின்னா அந்த நிக்கோதேமு யூத ரபியாக போதகராக இருக்கிறார். அப்போ அவர் கேட்குறார், ஐயா நான் திரும்ப என் தாய் வயிற்றில் போயிட்டு பிறக்கணுமான்னு கேட்டோடனே அதுக்கு ஏசப்பா கேட்குறாரு, எப்பா யூதனுக்கு போதகனாக இருந்தோம், இது தெரியாமல் இருக்கிறியே என்று கேட்ட உடனே ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டா என்று சொல்லுகிறார். 2வது நாத்தான்வேல். 3வது அர்மத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இந்த யோசேப்பு இவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யம், ஒரு விஐபி. இவருடைய கல்லறை தான் யாரை வைக்கப்படுறாங்க? இயேசுவானவர் என்ன பண்ண அடக்கம் பண்றாங்க. நான் எத்தனை பேர் சொல்லிக்கிறேன்? நிக்கோதேமு, நாத்தான்வேல், அர்மத்தியா ஊரானாகிய யோசேப்பு, 4வதாக எலியஸ். இவரும் கூட ஒரு ரபி தான், எலியஸ். 5வதாக கமாலியல். இவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தான் யார் படிச்சது? பவுல் நவனை படித்தார். இவரும் ஒரு ரபி. ரபின்னா போதகர்னு அர்த்தம். இவங்க நடுவில் தான் அண்ணா சீஷத்துவத்தை குறித்தும் கேள்வி கேட்குறாரு. மேசியாவுடைய கேள்வி என்ன கேட்குறாரு. இவங்க வாழை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட பொல்லாதவனும் பாருங்க மனுஷன் யாருன்னு சொன்னா இந்த அண்ணா. அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்துவை கெச்சமன தோட்டத்தில் பிடித்து ஆட்டு வாசல் வழியாக தான் கொண்டு போய் இரவு 11 மணிக்கு அண்ணாவுடைய வீட்டில் என்ன பண்ணா விசாரணை நடக்கிறது. ஆமே. சரி, 18லேருந்து வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12லேருந்து வாசிக்கலாம். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து, இங்க ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாக இருந்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார் தெரியுமா? யோவான்.
அவர் எல்லாருக்கும் அறிமுகமாக இருந்ததுனால விசாரணைனா அவர் உள்ளே அனுப்பிட்டாங்க. யார் அனுப்பலை? பேதுரு அனுப்பலை. அரண்மனை அதை அண்ணாவுடைய அரண்மனை வாசலில் நிறுத்திடுறாங்க. நிறுத்தின உடனே அந்த அறிமுகமான அந்த சீசன் யோவான் தான் என்ன பண்ண வந்து பேதுரு என்ன பண்ண, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், உள்ள விடுங்கள் என்று சொல்லி இயேசு என்ன பண்ண கொண்டு போகிறாங்க. இவர் எப்படி அறிமுகமானவர் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யோவானுடைய அப்பா பேர் என்ன பேர் பாருங்க, இந்த செபதே. இவர் பெத்சாயிதாவை சேர்ந்தவர். கலீலியா பெத்சாயிதா இது எல்லாம் ஒன்றா இருக்கிற இடம் தான். அங்கே மீன் பிடிப்பார். அங்கே கலீலியாவிலிருந்து எருசலேமுக்கு மீன் கொண்டு வரணும்னா கெட்டுடும். அதனால என்ன பண்ணோம்னா அதை படப்படுத்தி கருவடாக்கி அதை அவங்க அப்பா பேர் என்ன சொன்னேன் செபதே என்ன பண்ண கொண்டு வருவார். கொண்டு வந்து அண்ணா, பிளாத்து, காய்பா இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா அந்த கருவடை என்ன பண்ண கொடுப்பார். கூட வரும்போது யோவான் சிறு பையனாக இருந்தார். இவங்களுக்கு எல்லாருக்கும் இவர் செபதேவுடைய மகன் யார் யோவான் என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால இவர் அவங்களுக்கு அறிமுகம் ஆனவராக இருந்ததுனால யாரை உள்ள விட்டுட்டாங்க? யோவானை விட்டுட்டாங்க. யோவான் உள்ள போனவர் திரும்பி பார்க்குறார், பேதுரு இல்லை. இப்போ அவர் வெளியே வந்து கூட்டின்னு போறாரு. அதுதான், அதை மட்டும் வாசிக்கமா முடிக்கலாம். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி விட்டத அங்க இருந்து வாசிங்க. வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். பாருங்க, யார் வந்து பேசுது? யோவான் தான் வந்து பேசுறேன். அவங்க யோவான் எல்லாருக்கும் அறிமுகமானவர். அதனால வந்து இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், பேரு என்னோடு கூட இருக்கிறது தான் சொல்லி அவர் உள்ள கூட்டின்னு போறாங்க. அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றால் அவன் நான் அல்ல என்றான். பாருங்க, இயேசு மறுதலிக்கிற காரியம் 3 முறை மறுதலிக்கிறார். சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 தடவை மறுதலிப்பா என்று சொன்னார். மறுதலிப்பை யாருடைய வீட்டில் நடக்குது? அண்ணாவுடைய வீட்டில் இரவு 11:30 மணிக்கு என்ன பண்ணா இயேசு என்ன பண்ணா மறுதலிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து 2வது விசாரணை யாருடைய எங்க நடக்குதுன்னா காய்பாவுடைய இல்லத்துல. காய்பா யாரும் இல்லை, இந்த அண்ணாவுடைய மருமகன் தான் காய்பா. இவரும் அந்த நாட்களில் பிரதான ஆசானாக இருக்கிறார். 2வது விசாரணை இரவு 12 மணிக்கு காய்பாவுடைய வீட்டில் நடக்குது. இதை குறித்து நம்ம பார்க்கலாம். முழங்கால் படிக்கலாமா? நேரம் ஆயிடுச்சு. முழங்கால் படிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சிலுவை மரணத்தில் சம்பந்தப்பட்ட முதல் விசாரணை அண்ணாவுடைய வீட்டில் நடக்கிறத பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன காரியம் செய்தார்னா ஆலயத்தை கல்லர் குகையை ஆக்கினார். அதை கடிந்து கொண்டார். அவங்களுடைய வியாபாரம் நஷ்டப்பட்டது. அதனால் இயேசு மேலே எரிச்சல் அடைந்து அவரை கொலை செய்வதற்கே நம்ம திட்டமிடுகிற காரியத்தை பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, ஆலயமாக இருக்கிற நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின்படி தேவனுடைய ஆலயமாக இருக்கும். இது கல்லர் குகையை ஆக்கக்கூடாதுங்க. இதை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக வச்சுக்கணும், சுத்திகரிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதை கல்லர் குகையை ஆக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெபவீடு எண்ணப்படும் என்று சொல்றார். அதனால தேவனுடைய ஆலயத்தையும் கல்லர் குகையை ஆக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாமும் கல்லர் குகையா இருக்கக்கூடாது. எல்லாம் உள்ள வந்துடக்கூடாது. அசுத்தம், ஏமாற்றம், பொய் இவைகளெல்லாம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நாம் கல்லர் குகையா இருக்கக்கூடாது. தேவனுக்கு வாசம் பண்ணுகிற சுத்தமான தேவாலயமா நம்ம இருக்கணும். ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் சோத்திரம், 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 சோத்திரம். நான் பரிசுத்த ஆராதனை கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம். 4 தினத்துல செய்தியை கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியா? வர வேண்டிய பிள்ளைகளை நேரத்தோடு கர்த்தர் கொண்டு வர முடியா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? மாலையில நடக்க போகிற கிராம ஊழியங்களை கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியா? சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம், 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 சோத்திரம். ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3ஆம் நாள் உபவாசத்திற்கு வந்த
பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் உடைய தயவு எங்களோடு இருக்கட்டும். வழிநடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே